இடத்துல கூடி வர செய்தோன்னே ஃபாதர் போயிட்டு டெலிஃபோன் பண்ணிட்டாரு போலீஸ். இப்படி இயேசு கிறிஸ்து வந்து இந்த இதெல்லாம் குழப்பி ஒரு பெரிய அலுவல கல்லூலமா இருக்குன்னு சொன்ன உடனே போலீஸ் வந்து அவரை இயேசு சுவாமியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் இன்னும் உள்ளுக்கு இருக்கிறாரா இல்லாட்டி சொந்த ஊருக்கு போயிட்டாரா ஒன்றும் தெரியல. உள்ளுக்கு இருக்கிறாரு பார்த்தீங்களா, உள்ளுக்கு இருக்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ அங்கே சுவிசேஷம் ஆரம்பிக்கிறாரோ பவுல அப்போஸ்தலன் உள்ளுக்கு போயிட்டு ஆரம்பிக்கிறது போல அதெல்லாம் தெரியல. ஆனால் அவர் உள்ளுக்கு இருக்கிறார். அநேகமான காரியங்கள் இன்றைக்கு நடந்து வருகிற காரியங்களை பார்க்க போனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கு. அங்கே நான் இருக்கிறேன், இங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறேன் என்பதாக சொல்லி ஜனங்களை மயக்கி தன்னுடைய பின்னாலே போக வைக்கிறதான பிசாசனுடைய காரியங்கள் இன்றைக்கு அதிகமாக நடந்து வந்துட்டு நாங்கள் அநேகமான ஜெப கூட்டங்களை வைக்கிறோம். நேற்றைய தினத்தில் கூட ஒரு ஜெப கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். மிகவும் துக்ககரமான ஒரு காரியங்கள், அதை அப்படிக்கா சொல்றதுக்கு முடியல. ஆனாலும் அந்த வீடு எங்களுக்காக திறக்கப்பட்டது. நேற்றைய தினத்திலே நானும் வைஃபும் 2 பேரும் போயிட்டு இரவு நேரத்திலே அந்த ஜெப கூட்டத்தை கலந்து கொண்டோம். நாங்கள் நினைத்து பார்க்கல, நிறைய பேர் அந்த இடத்துல வந்திருந்தார்கள். தேவனுடைய வாஞ்சியாக இருக்கிறார். ஒரு முறை ஒரு பக்கம் வாஞ்சியாக இருக்கிற மக்களை நாங்கள் காண்கிறோம், ஒரு பக்கம் தேவனை விட்டு பிரிந்து உலகத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறதான வாலிபர்களை நாங்கள் சந்திக்கிறோம். அழகான வாலிபர்கள், 20-25 வயசு வாலிபர்கள் இன்றைக்கு பிசாசினுடைய பின்னாலே போகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவருடைய வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறது விரும்புகிறேன். ஆமோஸின் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 12வது வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறதான காரியம்தான் இந்த காலை நேரத்திலே தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுகிறதான காரியமாக இருக்கிறது. ஆமோஸ் புத்தகத்திலே 4:12 ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக
கவனமாக நாங்கள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு செத்துப்போன சபைகள் என்கிறதாக சொல்றீங்க இல்லையா? நீங்க தான் சொல்றீங்க. ஃப்ரீ சர்ச்சஸ் எல்லாம் சொல்லுது செத்துப்போன சபை, ஆவி இல்லாத சபை, அற்புதம் நடக்காத சபை, ஒண்ணுமே அடையாளங்கள் இல்லாத சபை. அந்த சபையில தான் பெரிய எழுப்புதல்கள் உண்டாகும். அந்த சபைகளுக்குள்ளே இருக்கிறதான எழுப்புதலை பார்க்கக்குள்ள எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 50 வருஷம் ஊழியத்துல நான் இருந்தது. இன்றைக்கு நடக்கிறதான எழுப்புதல் கூட்டங்களை, அந்த விதமான மெயின் லைன் சர்ச்சஸ்ல நடக்கிறதான எழுப்புதல் கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள்ல நாங்கள் அதிகமாக கலந்து கொள்கிறோம், நாங்கள் அதை நடத்துகிறோம். எந்த விதமாக அந்த மக்களுடைய ரெஸ்பான்சஸ் இருக்குன்னு பார்த்தா மிக ஆச்சரியமாக இருக்கு. என்னுடைய சர்ச்சில் எல்லாம் ஒரு விசேஷ கூட்டங்கள் அப்படின்னு வைத்தோம், இடமே இல்லாம போயிட்டு வெளியில் மக்களை எப்படி உட்கார வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாம போயிட்டு. இந்த விதமான மக்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். எல்லாம் வாலிபர்கள், நான் வாலிப பிள்ளை. அந்த விதமான காலம் இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. ஆவியை பெற்று அனலாக இருந்து பிரகாசித்த சபைகள் இன்றைக்கு தேவனை விட்டு விலகி போய்கொண்டு இருக்கிறது. தேவன் அவர்களுக்கு வேண்டாம், தேவன் அவர்களுக்கு தேவையில்லை. இந்த விதமான ஒரு கட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு மனுஷனை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறதுக்கு விரும்புகிறேன். அநேக பிரசங்கங்களை இந்த மனுஷனுடைய ஜீவியத்திலிருந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ஏண்டா எல்ஷடாய்க்கு வருகிறதான பிரசங்கிமார்கள் நல்ல நல்ல பிரசங்கிமார்களை போதகர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான காரியங்களை நாங்க யூடியூப்ல பார்க்கிறோம். என்ன இன்னைக்கு எல்ஷடாயில பிரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருப்பாங்க எல்லாரும். சரியா? இந்த விதமாக இருக்கிறதான ஒரு சபை நிறைய இடங்களிலே உலகம் எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க.